மண் மணக்கும் கிராமத்து சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விறகடுப்பில் செய்யும் நாட்டு சுவை சமையல் இது. பாட்டி கைப்பக்குவம் போல ஒரு பாரம்பரிய ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன தெரியுமா? புளிச்சக்கீரையும் பசலைக்கீரையும் போட்டு கடையில் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தேவையான அளவு பசலைக்கீரையை நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். எங்களோட தோப்பில் நிறையவே இந்த பசலைக்கீரை இருக்குது. பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லா சத்தான கீரைங்க. இதில் நார்ச்சத்து, விட்டமின்கள், கால்சியம் என ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியுள்ளது. அந்த பசலைக்கீரையை கொஞ்சோண்டு பறிச்சிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள், பச்சை பச்சேன்னு. இதை எடுத்துக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸு புளிச்சக்கீரைங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால இரத்த சோகையை குறைக்கும், உடம்போட ஹீட்டை குறைக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதில் உள்ள காம்பை நறுக்கிட்டு குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த புளிச்சக்கீரையும் பசலைக்கீரையும் மண் சட்டியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா நெருப்பெரித்து வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சுட்டு அதே மண் சட்டியை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு அதில் வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாயும் 2 வெங்காயமும் நறுக்கி போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த பசலை புளிச்சக்கீரை இலையை எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா போட்டு கிண்டி விடுங்க. கிளறிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டே இருங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு சரக்கு பொடி போட்டுட்டு நல்லா வேக வைங்க. இதோ பசலைக்கீரை புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு வரேங்க. நன்றி.